திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியை சிறுபான்மையினர் ஆதரித்ததே மதுரை தொகுதியில் அதிமுக தோல்வியடைந்ததற்கு காரணம் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியிருக்கிறார். அதிமுகவினர் பிரச்சாரத்தை மக்கள் ஏற்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். என்கிட்ட கூட எங்கள் பொதுச் செயலாளர் கேட்டார், என்ன அமைச்சர் நீங்கள் மாதிரி அவர் கடைசியாக பேசும்போது கூட கேட்டார், 8000 கோடிக்கு மேலே நிதி வாங்கிட்டு போனீங்க, அந்த மதுரை மக்கள் ஓட்டு போடலையேன்னு. அது கூட எல்லோரும் கடைசியில் நாங்கள் சொல்லி எங்கள்கிட்ட கடைசியில் பேசுனதுனால அவருக்கு சொல்ல முடியல. அது குறிப்பிட்ட மதுரை என்பது அதிமுக கோட்டை, அது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுவாக இருந்தாலும் மதுரை தான் முன்மாதிரியாக இருக்கிறது. எந்த ஆர்ப்பாட்டத்திலையும் குறைவில்லை. நம்ம முதலமைச்சர் வரும்போது ஓட்டு கேட்டதுலேயும் அவர் வந்ததுலேயும் பிரச்சாரத்திலையும் குறைவின்றி மக்கள் அதிகமாகவே இருந்தார்கள். சிறப்பான வரவேற்பு கொடுத்தோம். நாடாளுமன்ற தேர்தலில் எங்கே போனாலும் மக்கள் உங்களுக்கு தான் ஓட்டுனாங்க. நாங்களும் என்ன பண்ணுறது, என்னப்பா பண்ணுறது ஜெகன், நாங்கள் அதிமுக கோட்டை, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அது நாங்கள் என்ன நினச்சோன்னா நமக்கு ஓட்டு போடுறார். நாங்கள் எங்கள் வேட்பாளரை நாங்கள் வானலாவாக புகழ்ந்தோம். மக்களின் மருத்துவர், ஏழை மருத்துவர், நீ போய் ஊசி போட்டுக்கலாம், வலிக்காமல் ஊசி போட்டுக்கலாம், அவர் கூட பேசினார். இப்படி சொல்லி ஓட்டு போடலை. அவங்க என்ன நினச்சாங்க, நாடாளுமன்றத்துக்கு ஒரு பார்வை அப்படின்ற அடிப்படையில் இந்தியா கூட்டணியை சிறுபான்மையினர் ஆதரித்தாங்க. சில சமூகம் பாரத பிரதமர் ஆதரித்தாங்க. இந்த வகையில் நாங்கள் அடிபட்டு விட்டோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.